யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் SMBM என்ற நற்செய்தி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். SMBM இயக்கம் தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறது. ஆண்டவரின் கிருபையினாலே 155 மிஷனரிமார் இந்தியாவின் 22 மாநிலங்களிலே நம் அண்டை நாடாகிய நேபாளிலே 6 பேர் என தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இதுவரையிலே 329 கிராமங்களிலே சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். சுமார் 1999 பேருக்கு திருமுழு கொடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாய் மாறியிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு சூழ்நிலைகள் மிக பாதகமாக இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கோ ஆராதனைகள் நடத்துவதற்கோ இன்றைக்கு ஓஃபண்டோர் கிடையாது. என்றாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு தோமாவின் மூலம் இந்தியாவில் ஒரு கதவை திறந்தாரோ அன்றைக்கு திறந்த இந்த கதவு இன்றைக்கு வரையிலும் திறந்திருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாத அளவுக்கு நான் திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் திறந்து வைத்திருக்கிறார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, திறந்து வைத்திருக்கிற அந்த வாசல்களை பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். ஏராளமான மிஷனரிமார் இன்னும் காத்திருக்கிறார்கள். ஏராளமான ஆதிவாசி குழந்தைகள் காத்திருக்கிறார்கள். எங்களுக்கு படிப்பு தாருங்கள், நாங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் வெறுங்கையோடு அவரை சந்திக்கக்கூடாது. ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு கூட அப்போஸ்தலர் 10:38 சொன்னார், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி, அதே போல நாமும் நம்மளால் இயன்ற நன்மை செய்கிறவர்களாக, குழந்தைகளை படிக்க வைக்கிறவர்களாக, மிஷனரி குழந்தைகளை படிக்க வைக்கிறவர்களாக எழும்புவோம். அருமையானவர்களே, இந்த செய்திகளை கேட்டு பலர் ஆலயம் கட்டுவதற்கும் மிஷனரிகளை ஸ்பான்சர் பண்ணுவதற்கும் ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கும் முன் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் அதிக நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலை 6 மணிக்கு திறப்பின் வாசலில் நின்று இந்த ஊழியங்களை தாங்குகிற மக்களுக்காக ஒரு கூட்ட மக்களை நாங்கள் போராடி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இப்படி நாடு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆகவே ஜபிக்கிறதுனால தேவன் நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களை, உடைய பிள்ளைகளை, உடைய மருமக்களை, பேர குழந்தைகளை, உடைய சந்ததியை தொட்டு ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த பூமியில் SMBMக்கு என்று எந்த சொத்து கிடையாது, சொத்து சேர்க்கவும் மாட்டோம். நீங்கள் ஏதாவது என்ன கொடுத்தாலும் சரி, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவோம், ஆதிவாசி குழந்தைகளுக்கு விடுதி கட்டுவோம். அருமையானவர்களே, குழந்தைகளுக்கான விடுதி வாடகைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 25,000 ரூபாய் எங்களுக்கு அதற்காக செலவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே ஜெபியுங்கள், அந்த விடுதியை உடனடியாக கட்ட வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு 30 பேர் எங்களுக்கு உடனடியாக தேவை. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு சில குடும்பங்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் 15க்கு 10 என்கிற அளவில் ஒரு ஹால் கட்டுறதுல உங்கள் பேரை அந்த ஹாலில் போட்டு உங்கள் குடும்ப பேரை சொல்லி தேவ பிள்ளைகள் அங்கே ஜெபம் பண்ணுவார்கள். ஆதிவாசி குழந்தைகள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அவை முன்வாருங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷம் மிகுதியாக இருக்கும். ஆகவே எழும்பி வாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாதந்தோறும் இந்த ஊழியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆத்மாவை தேடி என்று சொல்லி ஒரு தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி இந்த பத்திரிகையின் நிகழ்வுகள் இருக்கிறது. ஆகவே வாங்கி வாசியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாகுங்கள். அதோடு கூட நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு உண்டியல் பெட்டி நாங்கள் வாங்கி வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, தொடர்பு கொண்டீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து இந்த பெட்டியை ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் பிறந்த நாள், இன்னும் உங்களுடைய திருமண நாட்கள், நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்போது, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்போது, பிள்ளைகள் மேல் வகுப்பு சொல்லும்போது, பிள்ளைகளுடைய திருமணங்களை நினைத்து ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திர காணிக்கை அதில் செலுத்தலாம். உங்களுடைய வியாபாரத்தில் ஒவ்வொரு நாளும் இரவில் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை செலுத்தலாம். இந்த காணிக்கையின் மூலமாக வட இந்திய கிராமங்களில் ஆலயங்கள் கட்டப்படும். அருமையானவர்களை, எழும்பி வாருங்கள். நம்ம நாட்டில் 5 லட்சம் கிராமங்கள் ஆலயம் கிடையாது. அருமையானவர்கள், 34 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்காக அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் வருவாங்களான்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல இடங்களிலிருந்து, ஆனால் எங்களுடைய கிராமத்தில் ஆலயம் இல்லைன்னு சொல்லி எங்களை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சேமிப்பு பரலோகத்தில் இருக்கட்டும். கடந்த நாளில் ஒரு இளம் தம்பதி என்னோட ஃபோனில் கூப்பிட்டாங்க, ஐயா எங்கள் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நீங்கள் ஆலயம் கட்டுறத கேட்குறீங்க, முதல் 3 மாத சம்பளத்தை ஆலயம் கட்டுவதற்காக நாங்கள் அனுப்பி விடுகிறோம் என்று சொல்லி ஆலயம் கட்டுவதற்காக அந்த காணிக்கையை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, அந்த குடும்பத்துக்காக
குஜராத்தில் அகேரடி என்கிற கிராமத்தில் ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். நீங்களும் எழும்பி வாருங்கள். ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு முன் வாருங்கள். ஒரு குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபாய். ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய் வாங்குகிறோம். ஒரு மிஷினரியுடைய குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். என் அன்புக்குரியவர்களே, 100% நீங்கள் கொடுக்குற பணத்தை உண்மையாக பரிசுத்தமாக செலவு செய்கிறோம். எங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. இந்த பத்திரிக்கை அனுப்புகிற ஒன்று தான் செலவு பார்த்துக்குங்க. மீது எல்லாமே எங்களுக்கு இலவசமாக பல தன்னார்வமாக நம்முடைய சகோதரர் இயங்குகிறார்கள். இப்போது வட இந்தியாவில் ஆலயம் கட்டுவதற்கு எங்களுடைய அமைப்பை சார்ந்த 2 பேர் அங்கே போய் தங்கியிருந்து கட்டுமான பணியை நேரடியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் நம்பி இந்த ஊழியங்களை ஆதரிக்க முன்வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சவுத் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 088607300000169. ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. அன்பானவர்களே, இந்த இயக்கத்தின் ஊழியங்களை ஆதரிக்கிறதற்காக நீங்கள் தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9043867550 9444737550. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய படைப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்த படைப்புகளை சாத்தான் சீரழித்து போட்டான் என்கிற பொருளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முதல் 31வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், கர்த்தர் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்த்து அவைகள் சிறப்பாக இருந்தது, நன்றாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் 1வது அதிகாரத்தின் 31வது வசனத்தில் சொல்லும்போது வெரி குட், மிகவும் சிறப்பாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அன்றைக்கு தான் தேவன் மனுஷனையும் அவர் படைத்து விட்டார். அவருடைய சாயலிலே மனுஷன், அவரை போல முகம், அவரை போல தோற்றம், அவரை போல குணம், அவரை போல சிந்திக்கிற தன்மை, அவரை போல பகுத்தறியும் தன்மை, கைகள் கால்கள் செயல்படும் மனிதன். அம்மா என்று கூப்பிடுகிற குழந்தைக்கு மகனே என்று சொல்லி அரவணைக்கிற ஒரு தாய் தேவை. என் அன்புக்குரியவர்களே, அப்படி பேசுகிற ஒரு தெய்வமாக தன்னுடைய சாயலிலே ஒரு மனுஷனை உருவாக்கி வைத்துவிட்டு அவனை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார், மிகவும் நன்றாக இருந்தது என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பானவர்களே, இப்படி சிறப்பாக இருந்ததை சாத்தான் பாழாக்க வேண்டும், சீரழிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டு விட்டான். என் அன்பான தேவ பிள்ளையே, சாத்தானின் தந்திரங்களை அறியாதபடி இன்றைக்கும் சாத்தானின் தந்திர மந்திரங்களுக்கு கீழ்ப்பிடிந்து அவனுடைய சொல் கேட்டு உலகமே சென்று கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், இந்த உலகத்தை வெறுத்து விடுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்தவர்களில் இன்றைக்கு அநேகர் நாங்கள் இயேசுவையும் சேவிப்போம் உலகத்தையும் சேவிப்போம் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறார்கள். பல சபைகளிலே செழுமை உபதேசம் மூலமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சேவியுங்கள், அதே சமயம் உலகத்தையும் அனுபவியுங்கள் என்று சொல்லி பொருளாசை என்ற விக்கிரகத்தை காட்டி இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலே தேவன் எல்லாவற்றும் நல்லது என்று கண்டாரே, ஒரு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, ஒரு அமைதி தருவேன் என்று சொன்னாரே, அந்த அமைதி, அந்த இளைப்பாறுதலை, அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அனுபவிக்கிறோமா, ஒவ்வொரு மனிதர்களும் அனுபவிக்கிறார்களா என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போம். என் அன்பானவர்களே, இப்படி தேவன் எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்ட ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எழுதியிருக்கிறது, கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் உண்டிருக்கிற எல்லாவற்றையும் நான் நிகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் அங்கே சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் அழிக்க திட்டமிடுகிறார் பாருங்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் பொல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள், விபச்சாரம் செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். தேவ தூதர்களுக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுத்து அவங்களுடைய காம இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக வாலிப பிள்ளைகள் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இதையெல்லாம் பார்த்து தேவன் துடிக்க ஆரம்பிக்கிறார். என்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட இந்த மனுஷ சரீரங்கள் அலங்கோலமாக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்கள். அங்கே சாத்தான் ஏவாளை சந்திக்கும்போது வருகிறான். சந்தேகப்படக்கூடிய பல கேள்விகளை கேட்கிறான். கேட்டுவிட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள். நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டால் நீங்கள் எப்படி மாறுவீர்கள் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே உங்கள் கண்கள் திறக்கப்படும்,
நன்மை தீமை என்பதை அறிந்து கொள்வீர்கள், நீங்களும் தேவனைப் போல ஆவீர்கள், மாறுவீர்கள். ஆனால் எப்படி மாற்றிவிட்டான் பாருங்கள். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளும்போது அவர்கள் மீன் பிடித்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி மார்க்கு 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் 17ஆம் வசனத்தில் சீமோன் பேதுருவையும் அந்திரேயா யோவானுக்கும் அவர் அழைப்பு கொடுக்கும்போது, நீங்கள் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுவேன், ஆக்குவேன் என்று சொல்கிறார். அங்கே மாறுவீர்கள் என்று சொன்னவர் அசுசியான வாழ்க்கைக்கு சாத்தான் அழைத்து கொண்டு போய்விட்டான். இங்கே மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் தங்களுடைய துன்மார்க்கத்தோடு வெளியே வந்தார்கள். 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் தங்களுடைய துன்மார்க்கத்தோடு வெளியே வந்தார்கள். இன்றைக்கு உலகமெங்கிலையும் துஷ்டத்தனத்தையும் துன்மார்க்கத்தையும் விட்டு வெளியே வந்து கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேவனுடைய பிள்ளைகள் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பின்னாலே வாருங்கள். என் அன்பானவர்களே, தினம் தேவனால் படைக்கப்பட்ட அந்த மனுஷனோடு பேசி கொண்டிருந்த ஆண்டவர் அன்றைக்கு ஆதாமோடு கூட பேச வரும்போது, நீங்கள் மாறுவீர்கள், ஆவீர்கள் என்று சொன்னானே, அதே போல என்ன ஆகிவிட்டார்கள்? இவ்வளவு நேரம் ஆண்டவரோட பேசி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஒழித்து கொண்டார்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் கதறுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இவ்வளவு நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோமே, இன்னைக்கு நான் உன் கூட பேச வந்திருக்கிறேன், நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் வருவீர்னு தெரியும், உங்க சத்தத்தை கேட்கிறது எனக்கு தைரியம் கிடையாது, ஆகவே நான் ஒளித்து கிடக்கிறேன். ஏன் ஒளித்து கிடக்கிறாய்? இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோமே, ஐக்கியமா இருந்தோமே, ஏன் இன்றைக்கு பயந்து கிடக்கிறாய்? ஆண்டவரே எனக்கு ஒரு மனைவி தந்தீரே, நீர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை நாங்கள் சாப்பிட்டு விட்டோம், ஆகவே நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம், ஆகவே நாங்கள் ஒளித்து கிடக்கிறோம் என்பவர்களே. தேவனுடைய மனதை சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆதாமினிடத்துல ஆதாமே ஆதாமே என்று சொல்லி ஒரு கதர், அவருடைய பாசத்தின் வெளிப்பாடுகளை சற்று பாருங்கள். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எங்கே இருந்தாலும் சரி, ஒருவேளை தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக இல்லாதபடி ஒரு அசூசியான வாழ்க்கை விரும்பி வேதனையோடு கூட மனதில் அதை திரும்பி வெளியே வர வேண்டும் என்று நினைத்தும் முடியாதபடி சிக்கி இருந்தீர்கள் என்றால் வெளியே வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அருமையானவர்களே, இப்படி தவறான ஒரு காரியத்திற்கு, தவறான ஒரு சிந்தைக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே மாற்றங்கள் எப்படி ஆயிருக்கிறது பாருங்கள். அன்பானவர்களே, சோதம் கோமரா பட்டணத்தில் அந்த லோத் அங்கே தங்கியிருந்த போது அங்குள்ள மனிதர்கள் மிகவும் கேவலமான அவலட்சணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட அவலட்சணமான சூழ்நிலையில் உலகம் வேகமாக ஜனங்களை இழுத்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு அந்த சாத்தானுடைய சொல் கேட்டு அவனுக்கு பின்னால போறீங்களான்னு பாருங்க. விருந்துக்கு வந்திருக்கிறாங்க 2 பேர். அங்கே வெளியிருந்து வந்த சோதம் கோமரா மக்கள் வெளியே அந்த 2 பேரையும் அனுப்புங்க, நாங்கள் அவங்களோட காம விச்ச அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ லோத்து வெளியே வந்து சொல்றாரு, புருஷன் அறியாத வாலிப பிள்ளைங்க ஏன்ட்ட இருக்காங்கப்பா, அதை தாரங்கிற அந்த ஆள் அதுக்கு மேலே கேடு கெட்ட வார்த்தை பேசுகிறான். என் அன்புக்குரியவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஆம்பளெல்லாம் வேணும். எவ்வளோ கேடு கெட்ட சிந்தனை பாருங்கள். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்படி கேவலமான நிறையில நம்முடைய வாழ்க்கை நிலை இருக்குமே என்றால் இன்றைய வெளியே வரும்படி உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன். என் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 8வது அதிகாரத்தில் 6லிருந்து 8 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள எல்லா பொருட்களையும் படைத்து அதை மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டு, இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீ மனுஷனுக்கு ஆளுகை தந்தீர், சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், கடல்களிலே சஞ்சரிக்கிறவைகள் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி எழுதி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு அதிகாரத்தை அங்கே படைத்தார். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயற்கை படைப்புகள் எல்லாம் உனக்காக படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக என்று சொல்லி எழுதியிருக்கிறது இல்லையா? எல்லாமே நமக்காகத்தான் கர்த்தர் படைத்து தந்தார். ஆனால் அதை தவறான முறையில் பயன்படுத்தி சீரழிந்து கொண்டிருக்கும். இதன் விளைவாக என்ன பாருங்க, இன்னைக்கு பாம்பு கடிச்சு நிறைய பேர் சாவு, மிருகம் கடிச்சு சாவு, யானை மிதிச்சு சாவுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என் அன்பானவர்களே, இதெல்லாம்
சாத்தானின் சீரழிவுகளினாலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஒரு நாள் எரேமியா என்ற தீர்க்கதரிசிக்குள்ளாக தன் ஜனங்கள் சீரழிவதை பார்த்து வேதனையோடு கூட அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு குயவன் வீட்டுக்கு போச்சா, ஒரு மண்பாண்டம் செய்கிறவன் பார்த்துங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒருபடி மண்ணை எடுக்கிறான். எடுத்து நன்றாக கலந்து அந்த அந்த கலையின் மேலே வைத்து சித்த ஆரம்பிக்கிறான். அழகான ஒரு பாத்திரமாக அது உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி உருவாகி வந்து கொண்டிருக்கும் போதே அந்த பாத்திரம் திடீரென்று சொல்லி உடைய ஆரம்பிக்கிறது. உடனே அவன் அதை தூக்கி எறிந்து விடாதபடி அதை மறுபடியும் பிணைய ஆரம்பிக்கிறான். அப்போ ஆண்டவர் எரேமியாட்ட பேசுகிறாரு, இப்படித்தான் என்னுடைய ஜனங்கள் என் கையில் இருக்கும் பொழுதே சீரழிந்து போனார்கள். யோசித்து பாருங்க அருமையானவர்களே. அகஸ்டின் ஒரு நல்ல கடவுளுக்கு பயந்த குடும்பத்தில் அவங்க அம்மா எப்பவும் ஜெபம் பண்ணுவாங்க, எப்பவும் பைபிள் வாசிப்பாங்க, ரொம்ப பக்தியோடு தான் வளர்த்தாங்க. பார்த்துக்குங்க, கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க, ஜெபம் பண்ணும்போது முழங்கால நிற்க வைப்பாங்க, வீட்டில் குடும்ப ஜெபம் எல்லாம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு அகஸ்டின் எப்படியாலும் பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆக்கிடணும், அதனால் நிறைய பணங்களை கொடுத்தாங்க. அப்பாவோடைய பணத்தை வாங்கி நிறைய பெண் நண்பிகள் பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நிறைய பணங்களை எல்லாருக்கா செலவு பண்ணா நடந்தது என்ன, அவனுக்கு 36 வயசு ஆகும்போது 40 பிள்ளைங்க. அப்படின்னா கல்யாணமே ஆகலை. ஆனால் ஊரெல்லாம் விபச்சாரிகளை தனக்கு மனைவியாக வைத்து வாழ்க்கையை சீரழித்து கொண்ட அம்மா மோனிகா முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுகிறார்கள். அதுமா 18 வருஷ ஜெபம். நீங்கள் உங்கள் பிள்ளையோட ரட்சிப்புக்காக, உங்கள் கணவர் ரட்சிப்புக்காக, உங்கள் குடும்ப சீரழிலிருந்து நல்லா வரணுங்கிறதுக்காக எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி கலங்காதீங்க, ஜெபியுங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்டின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளையே, நம்முடைய ஜெபத்தில் நாம் எந்த விதத்தில் தளரவே விடக்கூடாது. இந்த அம்மா ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அகஸ்டின் தன்னுடைய தோட்டத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறாரு. அன்னைக்கு வாரேன்னு சொன்ன ஒரு பிள்ளை வரல. அதனால ரொம்ப கோபம், இனி ஏமாத்திட்டாள், அவளை என்ன பண்றான் பாருன்னு சொல்லி பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, அகஸ்டின் ரோமர் 13:13 வாசின்னு சொல்லி. உடனே ரோமர் 13:13 எங்க இருக்கு? நேர வீட்டுக்குள்ள போறாரு. அவங்க அம்மா முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்க, அம்மா ரோமர் 13:13 என்னமா இருக்கு? எனக்கு ஒரு சத்தம் தோட்டத்தில் கேட்டுச்சு, அம்மா என்ன இருக்கு? வாஞ்சியோடு மகன் கேட்ட உடனே அந்த பைபிளை திறந்து வாசிக்கிறாங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதே, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதே, உன்னுடைய சரீரத்தை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்து விடாதே, கர்த்தருக்கு ஒப்பு கொடுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அகஸ்டின் அப்படியே அவங்க அம்மா கூட சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கர்த்தருக்குன்னு சொல்லி பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. நிச்சயமா உங்க குடும்பத்தில் அந்த மாற்றம் வரம்பத்துக்குங்க. அகஸ்டினுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். ஒரு நாள் ஒரு ரொம்ப நேசிக்கிற ஒரு பிள்ளை ஒரு மீட்டிங்ல இருக்கும்போதே பார்த்துக்கிட்டான். பார்த்த உடனே அகஸ்டின் அவர்கிட்ட இருந்து தப்புறதுக்காக ஓடுறாரு. இவ்வளவு பின்னால் ஓடுற அகஸ்டின் என்ன உனக்கு தெரியுதா சொல்லி திரும்பி கூட பார்க்கவில்லை. பாவத்தை பார்த்தா பிடிச்சுக்கூடும் சொல்லி தொடர்ந்து ஓடி தப்பிவித்தான். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்காக மறுபடியும் எழும்பி வாருங்கள். இதோ சீரழிந்து விட்டேனே, பாழாய் போய்விட்டேன்னு சொல்லி அங்கேயே கிடக்காதீங்க. எந்த நிலையில் இருக்கிறீங்களோ நீங்கள் எழும்பி வாருங்க. என் அன்புக்குரியலே, நம்முடைய இந்தியாவுக்கு வந்த மிஷனரி கால்டுவெல் இந்தியாவை ரொம்ப நேசித்தார். பார்த்துக்குங்க, அவர் இந்தியாவை குறித்து சொல்லும்போது ஒரு அழகு பெட்டகம் சொன்னார். பெண்களுடைய அலங்கரிப்பை பார்த்து தேவர்களை நான் இங்கே சந்திக்கிறேன்னு சொன்னார். பார்த்துக்குங்க, அந்த அளவுக்கு இந்தியாவை நேசித்தார். மாத்திரம் இல்லை, தமிழை ரொம்ப நேசித்தார். தமிழில் நிறைய இலக்கணம் எழுதினார். ஏன்னா நம்முடைய வார்த்தையில் உச்சரிப்பில் நிறைய மாற்றங்கள் தேவையாக இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா தமிழ் இலக்கணம் தேவைன்னு சொல்லி இலக்கணம் எழுதினார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, கலைஞர் அரசு இருக்கும்போது அவருக்குன்னு சொல்லி சிறப்பு விழா. ஏனென்றால் தமிழை சீர்படுத்தியவர் ஒரு வெள்ளைக்காரர் கால்டுவெல் என்ற பேராயர், இவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விழா எடுத்தார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அவர் ஊழியம் செய்து கொண்ட இடையங்குடி கிராமத்தில் ஒரு நாள் கால்ரா வந்துச்சு. ஜனங்க நிறைய பேர் வியாதியில் இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. காப்பாற்றுறதுக்காக என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆகவே இரவு 12 மணிக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் இழந்திருக்கிறாரு. தன்னுடைய கையில் அறிக்கை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கிராமத்தை 3 முறை சுற்றி வர்றாரு. ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த ஜனங்களை விடுவியும். அதிகாலை 4 மணிக்கு தேவாலயத்தில் மணியடித்து தேவாலய ஆராதனை நடத்துகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு வெள்ளைக்காரர், ஒரு வெளிநாட்டுக்காரர் உன்னை நேசித்ததுனாலே எவ்வளவாக ஜெபம் பண்ணினார். இன்றைக்கும் இடையங்குடி கிராமத்து மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உலக அளவில் பெரிய பெரிய அதிகாரிகளாக, பணக்காரர்களாக, தொழிலதிபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
என் அன்பானவர்களே, ஒருவேளை இந்தியாவை நேசித்ததுனாலே இப்படிப்பட்ட மாற்றங்கள். என் அன்பான ஆண்டுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னையும் உருவாக்கி மிகவும் செழிப்பான ஒரு இடத்துல தான் வைத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு பொறுப்பையும் கொடுத்தாரு. உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா படைப்புகளையும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி. அருமையானவர்களே, தேவன் படைத்து கொடுத்திருக்கிற பொருட்களை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? ஆனால் இன்றைக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த படைப்புகளை சரியானபடி பராமரிக்காதபடி வழிபாடு என்கிற முறைகளில் எத்தனை சீர்கேடுகள் அல்லவா? ஒரு குறிப்பிட்ட விழாவில் பொம்மைகளை செய்து அதற்கு நிறைய ரசாயனங்களை பூசி அதை கொண்டு போய் தண்ணியில் போட்டு அதை அங்கேயே கரைக்கிறாங்க. அதில் இருக்கிற ரசாயனங்கள் வெளிப்பட்டு அங்கே இருக்கிற மீன்கள், அங்கே இருக்கிற உயிரினங்கள்லாம் செத்து மிதக்குது. தேவனால் படைக்கப்பட்ட படைப்பு மிக சிறப்பானது. நாம் அதை வழிபாடு என்கிற போர்வையிலே அழித்து கொண்டிருக்கிறோம். என் அன்பானவர்களே, தேவனால் படைக்கப்பட்ட படைப்பில் மிகவும் சிறந்தவன் மனுஷன். பார்த்துக்குங்க, மனுஷன். ஏன்னா அவருடைய படைப்பின் மகுடமே அவன்தான். அதனால தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதங்களையே ஒரு கல்யாண வீட்டில் தான் அவர் செய்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, கலிங்கம் என்று சொல்லுவார்கள். ஒரிஷாவில் இன்றைக்கு இருக்கிற நாங்கள் போயிருக்கேன். அசோகர் என்பவர் நல்ல தெய்வ பக்தி உள்ளவர். ஆனால் அவருக்கு நாடுகளை பிடித்து விட வேண்டும் என்று பெரிய ஆசை. ஆகவே ஏராளமான கலவரங்கள் நடக்கிறது. கலவரங்களில் மனித உடல்கள் ஆங்கங்கே செதறி கிடக்கிற, ரத்தம் ஓடுகிறது. ஒரு நாள் வெற்றி பெற்று விட்டோம் என்றாலும் வெளியே வந்து பார்க்கிறாரு, ரத்தம் ஓடுகிறதையும் பல கதறல் சத்தத்தையும் கேட்டு அசோகர் மனம் உடைந்து போனார். அவர் எனக்கு தீர்மானம் பண்ணாராம், இனி இந்த உலகத்துல நான் இருக்கிற வரையிலையும் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னது மாத்திரம் இல்லாதபடி ஜனங்களுக்கு ஏதாவது ஒருத்துல நல்லது செய்யணும்னு சொல்லி எங்கெல்லாம் ரோடுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மரங்களை நட்டு இளைப்பாறுதலுக்கான வழிகளை உண்டாக்கினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் இந்த பூமியில் இருக்கும்போது தேவனுடைய படைப்புகளை சிதைக்காதபடி, அதை சீரழிக்காதபடி பாதுகாத்து பராமரிக்கிற இடத்துல நாம் இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பாருங்க. நாங்கள் ஒரிஷாவிலையும் சத்தீஸ்கர்லையும் ஒராவன் ஆதிவாசி குழந்தைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறோம். எங்களுடைய குழந்தைகளில் பலர் அந்த விடுதலை தங்கி இருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்கள், அங்கே இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், நீ ஏன் இங்கே வந்தேன்னு சில சொன்னால், அங்கிள் நாங்கள் வரலன்னா உங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைன்னு சொன்னால் இனி விற்றுருப்பாங்க. இன்றைக்கு ஒராவன் குழந்தைகளை 7,000 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். தேவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு 7,000 ரூபாய் அவ்வளோ மலிவா? அது யோசித்து பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுடைய அங்கங்களை சிதைத்து அந்த பிள்ளைங்களை தவறாக வியாபாரம் பண்ணுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய் என்றால் இப்படிப்பட்ட அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு ஏன் உங்களால் எழும்பி வர முடியாது? ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதன் மூலமாக இந்த பிள்ளைகிட்ட கேட்டால் சொன்ன, அங்கிள் நான் ஒரு டிகிரி முடிக்கிறேன், என்னை படிக்க வைங்க. நான் முடிச்சுட்டு என்னுடைய சமூகத்தில் இருக்கிற பெண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக நான் எதாயிலும் செய்ய வேண்டும். என் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் தேவனால் படைக்கப்பட்ட நாம், மிகவும் சிறப்பானதாக படைக்கப்பட்ட நாம், இந்த படைப்புகளை பத்திரமாக பாதுகாப்போம். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, தேவனால் படைக்கப்பட்ட படைப்பிலே மனிதன் சிறந்தவன் அல்லவா? அவன் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பிதான் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கை தேவன் மனிதனுக்கு தந்த ஒரு பெரிய கிஃப்ட். தாம்பத்திய வாழ்க்கையின் மூலம் தினம் இருக்கிற கவலைகளை மறந்து தினம் மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், கழிவுறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தாம்பத்திய வாழ்க்கையை தேவன் மனுக்குலத்துக்கென்று இலவசமாக கிஃப்டாக கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அந்த தாம்பத்தியம் வியாபாரமாக்கப்படுகிறது. நிறைய குடும்பங்களில் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, இன்னைக்கு 95% குடும்பங்கள் ஏன் கல்யாணம் பண்ணினோம், அவன் எனக்கு ஏற்புடையவன் அல்ல, அவள் எனக்கு ஏற்புடையவள் அல்ல என்று சொல்லி தினம் வீட்டுக்குள்ளே கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னுடைய பிரயோஜனத்துக்காக நீ தனித்திருக்கிறது நல்லது அல்ல என்று சொல்லி கண்டு உனக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரே, அதை பத்திரப்படுத்துவதில், பாதுகாக்கிறதுல, சந்தோஷப்படுத்துகிறதுல நீ என்ன சிரத்தை எடுக்கிறாய் என்று சற்று யோசித்துப்பார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெண்கள் தங்களை அலங்கரிக்கிறதுக்காக போதுமான பொருட்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே சென்று சில குடும்ப பெண்களே தங்களுடைய அவயங்களை விற்று காஸ்மெட்டிக் பொருள் வாங்குகிற காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி சில ஆய்வு அறிக்கைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இதன் மூலம் நீ சமாதானமாக இருக்கிறாயா என்று யோசித்துப்பார். உடைய இருதயத்தில் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு
உன்னால் பதில் சொல்ல முடிகிறதா என்று சொல்லி யோசித்து பார். தேவன் உனக்கு கொடுத்தது ஒரு குடும்பம். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றுதான் உன்னை ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் பிறக்க வைத்தாரு. ஆனால் 13 வயசுல வீட்டை விட்டு மனம் போன போக்கில் போய் கண்டவன் கூட பழகி அவனால் சீரழிக்கப்பட்டு உடன் பிறந்த அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து சில கொலைகளை செய்து நாசம் படுத்தினார் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் தீர்நாளை குறித்து வாசிக்கிறோமே. ஒருவேளை அப்படி கீழ்ப்படியில்லாத பிள்ளையாக நீ இருக்கிறாயா என்று யோசித்துப்பார். நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். அந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருப்பா. வீட்டில் எல்லாரும் ரொம்ப நேசிச்சாங்க. பள்ளியிலேயே நல்ல பிள்ளை, +2 தான் படிச்சுட்டு இருந்தா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி கேட்டுட்டு வீட்டில் வந்துரு, நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே சந்தோஷமாக போகணும்னு சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணி ஒரு ரூமே புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி விழாவை நல்லா தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைக்கு மதுபானத்தை ஊற்றிட்டாங்க. இரவு 12 மணிக்கு மேலே ஒரு மயக்க நிலையிலேயே சீரழித்து நாசம் பண்ணி விட்டார்கள். மறுநாள் விழிக்கும் போது தான் தெரியும் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிந்து விட்டது என்று சொல்லி. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, அம்மா அப்பாவுடைய கண்டிப்பு பல நேரங்களில் உனக்கு ஆசீர்வாதம் என்கிற பதிலாக அதை சாபக்கேடு என்று சொல்லி எண்ணி எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்கு செல்வதாக உடை அணிந்து போய் அந்த பள்ளி யூனிஃபார்ம் ஒரு இடத்துல காட்டி வச்சுட்டு அங்கே உள்ள ஒரு ட்ரெஸ் எடுத்து ஹோட்டலில் டான்ஸ் ஆடுற காரியங்களில் ஈடுபடுறவங்க இதெல்லாம் சரிதானாங்கிறதை சற்று யோசித்து பாருங்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய படைப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக. ஆகவே தேவனுடைய படைப்புகளை நாம் சிறப்பாக அனுபவிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனே, என்னை படைத்து வைத்திருக்கிறீரே, என்னை சிறப்பானவனா வைத்திருக்கிறீரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நடந்த ஒரு சின்ன நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். அருமையானவர்களே, அவனுக்கு ஒரு ஓவியன் நல்லா படம் வரைவான். பார்த்துக்குங்க, ஒரு நாள் அவனுக்கு இயேசுநாதர் படத்தை வரையணும்னு ஆசையாக இருந்துச்சு. தெருவில் விளையாடி கொடுத்த ஒரு குழந்தைய பார்த்தான். இவன் தான் இயேசுநாதர்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி தன்னுடைய ஹாலில் வச்சு நல்ல அழகாக இயேசுநாதர் படத்தை வரைஞ்சிட்டான். பார்த்துக்குங்க, சில ஆண்டு காலம் கழித்து அவனுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவோட இருந்து யூதாஸை வரையணும்னு ஆசை. பார்த்துக்குங்க, அவன் ஒரு யூதாஸை தேடி நிறைய ஜெயிலுக்கு போயிட்டான், குடிக்கிற இடத்துக்கு போயிட்டான், எங்கேயோ போயிட்டான், கிடைக்கல. கடைசியாக ஒரு குப்பை தொட்டி ஓரத்தில் ஒருத்தன் கிடக்கான். அவன் அப்படியே தலை ஓடெல்லாம் அகோரமாக இருக்குது. அவனை பார்த்து கூப்பிட்றான், உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தரேன் வான்னு சொல்லி சாராயத்தை நிறைய வாங்கி கொடுக்குறான். கூப்பிட்டு போகிறான். இந்த ஓவிய அறையில் உட்கார வச்சு இந்த ஓவியத்தை வரைஞ்சி கொண்டிருக்கும் போது உட்கார்ந்துட்டு இருந்த ஓவியம் ஓன்னு கதறான். ஏன்பா அழுகிற, உனக்கு இன்னும் சாராயம் பத்தலையா, வாங்கித்தரேன், பணம் விடமா தாரேன், அமைதியாக அப்படியே உட்கார்ந்துருன்னு சொல்லி சொல்கிறான். உடனே, ஐயா, சில ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவானவருடைய படம் வரையணும்னு சொல்லி என்னையே தான் இந்த தெருவில் வந்து கூட்டு வந்த இடத்துல உட்கார வச்சிங்க. ஆனால் இன்னைக்கு அதே இடத்துல என்னை யூதாஸா நீங்கள் வரையணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கீங்களே. என் வாழ்க்கை பிறக்கும்போது நல்ல இடத்துல தான் பிறந்தேன். அப்போ தான் உணர்றான், எப்படி இருந்தவன் எவ்வளவு சீரழிவான மனிதனாக நான் மாறி இருக்கிறோன்னு சொல்லி தன்னுடைய நிலையை உணர்ந்து அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டான். ஒருவேளை எந்த இடத்துல எனக்கு இருந்தாலும் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தந்தையே, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கு என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக சிறப்பாக நீர் படைத்து எல்லா பொருட்களும் கொடுத்திருக்கும் போது அதை நாங்கள் சீரழிவுக்காக பயன்படுத்தி எல்லாவற்றையும் சிதைத்து விட்டோமே, எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டோமே, எங்களை மன்னியும். குறிப்பாக குடும்பம் என்ற ஒரு பொக்கிஷத்தை தந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக எங்களை வைத்து எங்களை அழகு பார்த்த தெய்வமே, அதையும் நாங்கள் சிதைத்து கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு வரையிலே எங்களுடைய குடும்பங்கள் ஒரு மகிழ்ச்சி இழந்த குடும்பங்களாக இருக்கிறது. தெய்வமே, எங்களுடைய வீட்டுக்குள்ளாக நீர் வாரும், உம்முடைய பிரசன்னத்தை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வீடு உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சாபக்கேடான நிலைமையில இருந்து வெளியே வரும்படி இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய சாயலாகவே எங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீரே. உம்முடைய சாயலை இந்த பூமிக்கு வாழ்ந்து காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோட நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?